அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் அந்த பதிவுகளுடைய சிறப்புகளை பார்த்துக்கலாம். இந்த பதிவை இந்த சூறாவை நம்ம ஓதுனோம்னா கொடிய பிராணிகள், விஷச்சந்துக்கள் மற்றும் அதிலிருந்து மன நிம்மதி, அல்லாவிடம் கிடைக்கக்கூடிய மன நிம்மதி, மன நிறைவு, மற்றவங்களோட இடையூடாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆயத்தாகவும் திக்ராவும் சூறாவும் நம்ம சொல்லலாம். இந்த சூறா நம்ம எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் ஜுஸின் பாகத்தில் அஸ்-ஸஃபாத் அத்தியாயத்தின் 79வது அத்தியாயமாக இருக்குது. 80, 81, 82, 83 ஆகிய வசனங்கள் இதில் இடம்பெற்றோம். சூரத்தில் உள்ள பகரோடைய கடைசி 3 ஆயத்துக்களை நம்ம ஓதி வந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் லுகா தொழுதுட்டு 11 முறை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நமக்கு மன நிறைவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்ககிட்ட இருந்து இடையூறுகள்லேருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிக்கிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பான முறையில் இது அனுபவபூர்வமான ஒரு சூறாவாக இது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துக்களுடைய பொருளை நம்ம பார்த்துடலாம். இப்போ சாந்தியும் சமாதானமும் உலகங்களின் நுகுவுக்கு உண்டாக்குவதாக என்று கூறப்படுகிறது. இவ்வாறு நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுக்கின்றோம். ஏனென்றால் அவர் விசுவாசம் உள்ள நம் அடியார்களின் ஒருவராகவே இருந்தார். ஆகவே அவரை பின்பற்றினார்கள். தவிர மற்றவர்கள் வெள்ள பிரளயத்தில் நாம் மூழ்கடித்து விட்டோம். நிச்சயமாக இப்ராஹிமும் நூஹ் நபி உடைய வழியை பின்பற்றும் கூட்டத்தாரில் ஒருவர்தாம் அது. இந்த பொருளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது எவ்வளோ ஒரு வெள்ள பிரளயம் வந்தாலும் அது அல்லாஹு தாலா இந்த ஒரு சூறா நம்மலாம் எவ்வளோ பெரிய இடையூறுகள் யார் கொடுத்தாலும் இந்த ஒரு சூறாவோடைய 3 ஆயத்துக்களை நீங்கள் கடைசி 3 ஆயத்துக்களை லுகா தொழுது விட்டு 11 முறை ஓதி வாருங்கள். அல்லாஹு தாலா எல்லா இடையூறுலேருந்து அல்லாஹு தாலா நம்மளை சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றிக்கிட்டே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.